அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில். இது உங்கள் செந்தமிழர் வலைவொலி. அன்பு உறவுகளே, இன்று ஒரு முக்கியமான நாள். மே 22. கடந்த 6 ஆண்டுக்கு முன்பு தூத்துக்குடி நடந்த மாபெரும் ஒரு இனப்படுகொலை. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அன்று ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதுதான் தூத்துக்குடி தன் மக்களின் உரிமைக்காக, வாழ்விற்காக சுதந்திரமான ஒரு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், நஞ்சில்லாத உணவை உண்ண வேண்டும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தன்னுடைய வாழ்வாதார பூமியை இந்த நச்சு ஆலைகள் கொண்டு வருகிற காற்று, புகை, மாசுபாடு, கழிவுகளை இந்த மண்ணில் நாசமாக்குற இந்த திட்டங்களையும் நிறுவனங்களையும் இதுபோன்ற தாமிரபரணி அந்த எதிர்ப்பு போராட்டம், அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்க்கு போராட்டம், இதுபோன்ற நச்சு ஆலைகள் மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கடந்த 200 நாட்களுக்காக போராடி கடைசியில் மாவட்ட ஆட்சியரை நோக்கி தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட, அதை தடுத்து நிறுத்த மக்கள் எழுச்சியாக அரசியல் கலப்படம் இல்லாமல் மக்களாக மண்ணின் மைந்தர்களாக போராடிய போராட்டம்தான் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம். அதை நாம் மறந்திருக்க முடியாது. அத்தனை வலிகளோடு காயங்களோடு அந்த நாட்கள் இன்று தான். மக்கள் கூடி போராட்டத்தின் மனு கொடுக்க வந்தவர்களை திட்டமிட்டு காவல்துறை வைத்து 18 தமிழர்களை காக்கா குருவி போல சுட்டு தள்ளியது இந்த அதிமுக ஆட்சி காலத்தில். எல்லா துரோகத்தையும் மறந்து கடந்து தமிழன் ஏன் இந்த இழியான நிலைக்கு நாம் செல்லுகிறோம்? தயவு செய்து புரிஞ்சிங்க. இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த நாசகார திட்டங்களையும் கொண்டு வந்தது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். அந்த சட்டத்தை அமுல்படுத்தி துணை நின்ற இந்த திராவிட கட்சிகள் தான் மத்திய கட்சிகளோடு. இவர்களை தவிர்த்து வேற யாராவது ஆண்டாங்களா தமிழ்நாட்டை? இல்லை. அப்போ 50, 60, 70 ஆண்டு காலமாக மாறி இந்த மண்ணை, மக்களை ஆண்டு வாக்கு பெற வரைக்கும் 1000 பொய் சொல்லி வாக்கை பறித்து பின்பாது மக்கள் மீது துப்பாக்கி சுடுவதும், அடக்குமுறை செய்வதும், குண்டர் சட்டம் பாய்வதும், மக்கள் போராடுவர்களை தீவிரவாதி போல திரிப்பதும் தான் இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி. என் மக்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடி படுகொலை திட்டமிட்ட ஒரு படுகொலை. மக்கள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தன்னிச்சையாக கடந்த 200 ஆட்கள் மேலாக போராடிய மக்களை திட்டமிட்டு காவல்துறை வைத்து சுட்டு வீழ்த்தினார்கள். காக்கா குருவில் சுட்டா கூட இது கேட்க நாதி இருக்கிறது. ஆனால் மனிதனை, தமிழனை சுட்டபோது கேட்க நாதியற்றலாக நின்றோம். இதுதான் திராவிட மாடல் அரசு. திமுக, அதிமுக, இந்த திராவிட கட்சிகள் இருவருமே ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை, ஒரே கோட்பாடு. எப்படி மத்தியில் காவி கட்டின பாஜக, கதர் கட்டின காங்கிரஸ் இரண்டும் ஒரே சிந்தனை கொண்டவர்களோ, அதுபோல தான் இந்த திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக 2 பேருமே இதே ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, மண் வளத்தை திருடுவது, காட்டு வளத்தை திருடுவது, 8 வளர்ச்சியாகட்டும், பரந்தூர் விமானமாகட்டும், விவசாய நிலத்தை பறிப்பாகட்டும், எல்லா கேடுகட்ட செயலியும் இந்த திமுக, அதிமுக இரு கட்சிகளும் இந்த மண்ணை செய்தவர்கள், நாசமாக்குவர்கள். எல்லா உரிமையும் பறி போயிடுச்சு. மழை இல்லை, காடு இல்லை, நீர் இல்லை, ஆறு இல்லை, எல்லாவற்றையும் வெட்டி தின்று விட்டார்கள். இந்த மக்களுடைய தூத்துக்குடி போராட்டம் கட்டாயமாக நாம் மறந்திருக்க முடியாது. தூத்துக்குடியில் இருக்கிற மாவட்ட மக்கள், அவர்கள் உயிர் நீத்த 18 தமிழர்களுக்கும் நீங்கள் கடைசி வரை நன்றியோடு இருக்க வேண்டும். இன்று இந்த தாமிர உருக்காலை மூடப்பட்ட காரணம் 18 தமிழர் ஈகையர்கள் தான். காக்கா குருவி போல தன்னுடைய உயிரை நீர்த்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? மக்கள் போராடுவது குற்றமா? அரசு சரியான முறையில் தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்யல் என்றால் தன் உரிமைக்கு மக்கள் போராடுவதுதான் நீதி. வேறு வழியே கிடையாது. எப்படி எங்களுடைய உரிமையை நாங்கள் மீட்க முடியும்? போராட்டம் ஒன்றே தீர்வு என்ற அந்த நோக்கத்தில் நஞ்சாக்குற காற்றையும், நீரை நஞ்சாக்கி காற்றை மாசுபடுத்தி இருக்கின்ற அதுபோன்ற அமில உருக்காலை, ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ஒரு குற்றமா? அன்பு மக்களே, தயவுசெய்து புரிஞ்சுங்க. இங்கே நாட்டில் நடக்கிற அனைத்து தீய செயல்களுக்கும் இந்த கட்சிகள் தான். 103% இவர்கள் நல்லதாக இருந்தாலும் 97% தீயவையாகத்தான் இந்த தமிழ்நாட்டு அழிவுக்கு இருந்திருக்கிறது. அது மொழியாகட்டும், இனமாகட்டும், பண்பாடாகட்டும், கலாச்சாரமாகட்டும், எல்லாவற்றையும் தமிழை மீட்டோம், பாதுகாத்தோம் என்று சொல்லுவதை தவிர வெறும் வார்த்தையில் இருக்குமே தவிர உண்மையிலே மண்ணுக்கும், மக்களும், மொழி, வரலாறுக்கும் ஒருபோதும் இவர்கள் மீட்டதும் கிடையாது, பாதுகாத்ததும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். மே 22, 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தூத்துக்குடி மண்ணில் குருதியை சிந்தி உயிர் நீத்த ஈகர்களை நாம் மறக்கக்கூடாது. அந்த துரோகத்தை செய்த இந்த கட்சிகளை மன்னிக்கவும் கூடாது. மறதி மக்களின் இயல்பு. நினைவுபடுத்துவது போராளின் கடமை போல இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உயிர் நீத்த 18 தமிழர்களினுடைய நினைவை போற்றி
செம்மாந்த வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். தமிழர்கள் தூத்துக்குடி மக்கள் மாவட்ட மக்களுக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான பிரச்சனை. இந்த திராவிட கட்சி ஆட்சி இருக்கும் வரை தமிழுடைய உரிமை பறிபோய் கொண்டிருக்கும். நாம் உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையை தள்ளப்படுவோம். அதிகாரம் வரும் வரை இவர் செய்வார், அதை செய்தார், இதை செய்தார் என்று சொல்வார்கள். அதிமுக செய்த ஊழல்கள், கொலை, கொள்ளை எல்லாவற்றையும் திமுக வந்தால் நாங்கள் கூண்டி நிறுத்துவோம், நீதி தருவோம் என்று வாய்கிழிய பேசினவர்கள்தான் ஒரு வார்த்தையும் ஒரு நீதியும் இன்று வரை பெற்றுத்தரவில்லை. தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் கொலை செய்தவர்கள் உயர் பதவி பெற்று செல்கிறார்கள், உயர் அதிகாரத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ அதே நிலையில் தான் இருக்கிறோம். இறந்த மக்களுக்கு என்ன நீதி? 18 தமிழர்கள் ஏதுமற்ற அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அவர்களுக்கு ஏது நீதி? ஆம், நீதி இல்லாதனிடத்தில் நீதி கேட்டால் நமக்கு எப்படி கிடைக்கும்? இதுதான் திராவிடத்தின் ஆட்சி. இவர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கோ மண்ணுக்கோ உண்மையாக சத்தியமாக இருக்க மாட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். தமிழர்கள் இன்னமும் இந்த திராவிட கட்சிகளை மாறி மாறி வாக்கு செலுத்தி செத்தது போதும். மாறுங்கள் மக்களே. நாம் மாற்றாவிட்டால் இவர்கள் ஒருபோதும் மாற முடியாது, மாறவும் மாட்டார்கள். தயவுசெய்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியான தாமிரபரணி எதிர்ப்பு போராட்ட ஈகர்களை நாம் மறக்கவே கூடாது. அவர்களுடைய நினைவை போற்றி இன்று வீர வணக்கத்தை செலுத்தி இதற்கு துணை நின்ற இந்த திராவிட கட்சிகளை புறந்தள்ளி மாற்று அரசியலை முன்வைத்து நேர்மையானவர்கள், மக்களுக்கானவர்கள், இந்த கூடங்குள்ள அணுமன் பிரச்சனை, 8 வழிச்சாலை, மீத்தேன், ஈத்தேன் திட்டம், எல்லா நாசகார திட்டங்களுக்கும் கையெழுத்திட்டு பாதுகாத்து கூலி வாங்கி கமிஷன் வாங்கி அதிகாரப்படுத்தி பாதுகாத்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்பதை தவிர ஒருபோதும் இந்த திராவிட கட்சிகள் மக்களுக்கு சரியானதை செய்ய மாட்டார்கள். இதை தயவு செய்து தமிழக மக்கள் புரிந்து கொண்டு நல்லவர்களையாவது இதுமுறை தேர்ந்தெடுத்து நல்ல சிந்திப்பவர்களை, மக்களை பாதுகாப்பதில் மண்ணுக்கான பாதுகாவல் யார் என்பதை சிந்தித்து நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துவோம். தொடர்ந்து மக்களோடு 13-14 ஆண்டுகளாக மண்ணின் மகனாக களத்தில் நிற்கிற ஒற்றை மகன் நாம் தமிழ் சீமானவர்கள். அன்பு உறவுகளே, தமிழர்களே, தமிழ் தேசியம்தான் நமக்கான பாதுகாப்பு. திராவிடம் அது திருடர்களுக்கும் கொள்ளையருக்கான பாதுகாப்பை தவிர தமிழுக்கும் தமிழர்களுக்கான பாதுகாப்பு சத்தியமாக இருக்கப் போவது இல்லை. தமிழ் தேசிய அரசியல் ஒன்றே தமிழ் மண்ணையும் மக்களையும் மொழியும் பண்பாடு கலாச்சாரம் தொன்மை எல்லாவற்றையும் பாதுகாக்க கடைசி ஆயுதம் தீர்வு தமிழ் தேசிய அரசியல், அதற்கான அதிகாரம். நன்றி, வணக்கம்.